கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் தற்போது வெளியாகியிருக்கு. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு, ரசிகர்களின் ரியாக்ஷன் என்ன என்பதை பற்றியெல்லாம் தற்போது பார்க்கலாம். மேலும் இந்த ட்ரெய்லரை பார்த்து ரசிகர்கள் ஏதேனும் படத்தை பற்றி டீகோட் செய்தார்களா என்பதை பற்றியும் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. தற்சமயம் கூலி படத்திலிருந்து ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகியிருக்கு. மேலும் கூலி ட்ரெய்லரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் தீயா இருக்கு என்று தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கூலி படத்தோட ட்ரெய்லர் மிக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. ரஜினியோட கெட்டப், இன்ட்ரோ, லுக் என அனைத்துமே சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா, ஷௌபின், அமீர்கான் என அனைவரும் வில்லன் என ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. அனைவரின் காட்சியும் திரையில் நெருப்பாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. அந்த காட்சிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அனிருத்தோட பின்னணி இசை இருக்குது. இந்நிலையில் கூலி வெறும் ஆக்ஷன் படமாக மட்டும் இல்லாமல் அழுத்தமான கதையை கொண்ட படமாகவும் இருக்கும் என ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. குறிப்பாக ரஜினி சத்யராஜ் இடையேயான நட்பு தான் படத்தின் மூல கதையாக இருக்குமோ என்ற கேள்வியும் ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஒட்டு மொத்தத்தில் ட்ரெய்லர் சிறப்பாக அமைந்திருக்கும் நிலையில் படமும் அதே போல் சிறப்பாக அமையும், மிக பெரும் வெற்றி படமாக அமையும் என்று சொல்லப்படுது. கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியான பிறகு படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளும் மேலும் அதிகரிக்கும் என்றே கணிக்கப்படுது. அதே போலவே ட்ரெய்லர் ரசிகர்களின் வரவேற்பை பெற்று இருக்கும் நிலையில் கண்டிப்பாக படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஏற்கனவே இந்த படத்துடைய பாடல்களும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல ரீச் கிடைச்சது. தற்போது ட்ரெய்லரும் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக ஈர்த்திருக்கு. இதைத் தொடர்ந்து ரஜினி இசை வெளியீட்டு விழாவில் பேசின விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரசிகர்களால் ஆவலோடு எதிர்பார்த்த பக்க சம்பவமாக இருந்துச்சு. மேலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பற்றியும் ரஜினி கண்டிப்பாக நிறைய பேசியிருந்தார். லோகேஷ் கனகராஜ் தீவிரமான கமல் ரசிகர் என்பதை சுட்டிக்காட்டி ரஜினி பயங்கரமாக கலாய்ச்சிருந்தார். மேலும் இந்த கூலி இசை வெளியீட்டு விழாவுக்கு ரஜினி முதல் ஸ்ருதிஹாசன் வரை அனைவரும் கருப்பு உடையில் வந்திருக்காங்க. இந்த ட்ரெஸ் கோட்டிற்கும் படத்திற்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கும் என்றே தெரியுது. இதைத் தொடர்ந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு எங்கு திரும்பினாலும் கூலி படத்தை பற்றிய பேச்சு தான் எங்கும் நிறைந்திருக்கும். ஆகஸ்ட் 14 வரை கூலி படத்தோட ரிலீஸ் பற்றி அனைவரும் பேசி கொண்டிருப்பாங்க. அதன் பிறகு இந்த படம் எப்படி இருக்குது, எவ்வளவு வசூலித்தது என்பதை பற்றி தினம் ரசிகர்கள் பேசுவாங்க. இவ்வாறு சுமார் ஒரு மாதத்திற்காவது கூலி படத்தை பற்றிய பேச்சு பரபரப்பாக போய் கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. நீங்கள் கூலி படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.